श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्माप्तलक्षणयदिद्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तसक्राङ्गभाष्यं वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणेन स्तवारम् श्रीवागीशात्ततुर्यं षडरिपगजराड्भेदचूडार्यमूर्तिं नूतनं श्रीरङ्गनाथं कलिमतनगुरुं ब्रह्मतन्त्रं सयामः। नव्यश्रीरङ्गनाथाध्यानध्यात्मग्रन्थबोधकान् पूर्वाचार्यानहं वन्दे प्रणम्र मनसा सदा। श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रायप्रवदने पुंसां पौनः पुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गभर्तुर्माम् अव्यात् अभयमुद्रितः उल्लासपल्लवितपालितसप्तलोकी निर्वाहकोरगतनेमकटाक्षलीला श्रीरङ्गहर्म्यदलमङ्गलदीपरेकां श्रीरङ्गराजमहिषीं श्रियमाश्रयामः। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलाविमान्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरिदली सुप्तमुद्बोध्यकृष्टं पारार्त्यं संश्रुतिसदसिद्धमध्यापयन्ती शोचिष्टायां सजलिगलितं यापलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் அற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடரொடியே தொல்பாவை பாடியருளவல் அவள் விளையாய் நாடனேர் வேங்கடவர்க்கண்ண விதிகன்ன எம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆழிமழை கண்ணா ஒன்று நீகை கரவேல் ஆழியில் புக்கு முகந்த கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழையந்தோருடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் பின்னி வலம்புரி போல் என்னதந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகடல் பெய்திடாய் நாங்களும் மார்கள் நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்த குலவிளக்க எம்பெருமாட்டு யசோதா அறிவுராய் அம்பரமூடறுத்த ஓங்கி உலகலந்த உம்பரு ஹோமானே உறங்காதெழுந்திராய் செம்பரு கழறி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய். இன்னைக்கு திருப்பாவியினுடையதான 4வது பாசுரமும் 17வது பாசுரமும் அனுபவிக்க இருக்கிறோம். அதில் முதல்ல 4வது பாசுரம். இந்த 4வது பாசுரத்தில் திருப்பாவை ஆரம்பித்து முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பரதருவான் அப்படின்னு எம்பெருமான் தான் நமக்கு பிராபகத்வாதிகளாக இருக்கான், 2 இருக்கான்னு சொன்னார். அதற்கு மேலே இந்த விரதத்துக்கு நாம் செய்ய இந்த எம்பெருமானை நாம் அடைவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னங்கிறத படிந்துன்னு பாரோர் புகழ படிந்து எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு காமித்தார்கள். அதற்கு மேலே 2வது பாசுரத்தில் இப்படி சரணாகதி பண்ணணும்னு சொன்னேன்னா அந்த சரணாகதிக்கு செய்ய வேண்டியவர்கள் என்ன, விளக்க வேண்டியவர்கள் என்ன, கிருத்தியாகிருத்திய விவேகம் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த கிருத்தியாகிருத்திய விவேகத்தை வையத்து வாழ்வீர்கள்ங்கிற 2வது பாசுரத்தில் நாச்சியார் நமக்கு அனுகிரகம் பண்ணான். அதில் பார்க்கடலுள் பையத்துயர்ந்த பரமன் அப்படின்னு எம்பெருமான சர்வஸ்மாத் பரனா இருக்கக்கூடிய குணபூர்த்தியத்தை அனுபவித்தார். அதுக்கு மேலே 3வது பாசுரத்தில் அவாந்தர சங்கதி. இந்த விரதத்துக்கு விரதத்தை எடுத்துட்டவர்கள் அவர்களுக்கு பிரதான உத்தேசியம் எது அப்படின்னா, பிரதான உத்தேசியம் எம்பெருமானை அடைஞ்சு அவனுக்கு கைங்கரியத்தை பண்ணுறது இருந்தால் கூட, அப்படி அந்த புத்தியோட கைங்கரியம் பண்ணால் கூட எம்பெருமான் அவர்களுக்கு அவாந்தர பிரயோஜனங்களையும் கொடுக்குறான். எப்படின்னா, விபீஷணாழ்வான் தக்வா புத்திராஞ்ச தாராஞ்ச ராகவம் சரணங்கதான்னு எல்லாத்தையும் விட்டு பெருமாளை சரணாகதி பண்ண காலத்தில் பெருமாள் அவனுக்கு லங்கைஸ்வரியத்தை கொடுத்தார். தன்னிலும் சீரியதான தன்னுடைய கோவிலாழ்வாரையும் அவனுக்கு ஏழை பண்ணி கொடுத்தார். அப்படிங்கிறதுனால ஆயுஹு அர்த்தாஞ்ச போகாஞ்ச ஆனுஷங்கிகான் ததாதி தியாயினோ நித்தியம் அபவர்க்க பிரதோஹரிஹி அப்படின்னு ஒரு பிரமாணம் சாதிச்சிருக்கப்படி காட்டுற. அப்படின்னால எம்பெருமான் ஐகிகமான அவாந்தர பிரயோஜனங்களை
இப்படிப்பட்டதான முமுட்சுக்களுக்கு அனுகிரகிக்கிறாங்கிறத காமிக்கிறதுக்காக 3வது பாசுரம் வந்தது. இதில் திருவிக்ரம அவதாரத்தினுடையதான லீலையை அனுபவித்தார். இந்த திருவிக்ரம அவதாரமானது எதுக்காக அப்படின்னா, எம்பெருமானுடைய வியாப்தி எல்லா இடத்துலையும் எம்பெருமான் பரவி இருக்கான். எல்லா 2 வியாப்தி எம்பெருமானுக்கு உண்டு. அந்தர்வியாப்தின்னு ஒன்று, பகிர்வியாப்தின்னு ஒன்று. பகிர்ச்சி தற்சர்வம் வியாபிய நாராயணஸ்திதான்னா ஸ்ருதி சொல்லித்து அதில் அந்தர்வியாப்தியை நிரூபிக்கிறதுக்காக பண்ண அவதாரம் நிருசிம்ம அவதாரம். பகிர்வியாப்தியை நிரூபிக்கிறதுக்காக பண்ண அவதாரம் திருவிக்ரம அவதாரம். அந்த திருவிக்ரம அவதாரத்தை அனுசந்தானம் பண்ணார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால். இந்த விரதத்தை பண்ணோமாகில், இந்த விரதத்துக்காக ஸ்நானம் பண்ணுவோமாகில் நமக்கு கிடைக்க கடவதான விஷயங்கள் என்ன? தீங்கின்றி நாடெல்லாம் தெங்க மும்மாறி பெய்து. எல்லா காலத்திலையும் சகாலத்தில் வருஷங்கள் காலே வருஷத்து பர்ஜன்யா பிருத்திவி சஸ்யசாலினின்னு சொல்லுமா போல காலே வருஷதி காலே காலே சகாலத்தில் மழை வருஷிக்கும், மும்மாறு பெய்து ஓங்க ஒரு சன்னல் ஊடுகயலுகல பூங்கு வளர்ப்போதில் பொறிவண்ட கண்பிடப்ப. இப்படி ஜலசமிருத்தி, சசிய சமிருத்தி, அதுக்கு மேலே க்ஷீர சமிருத்தி, எல்லா சகல சமிருத்திகளையும் அடைஞ்சு இவர்கள் நன்னா எப்படி இருப்பாங்க? வாங்க குடநரைக்கும் வள்ளல் வரும் விஷுக்கள் நீங்காத செல்வம். நீங்காத செல்வம்னா என்ன? இந்த ஸ்ருதி வேதங்கள் இதுக்கு தான் நீங்காத செல்வம்னு பேர். ஏன்னா ஷாஹிஸ்ரீ அமுதாசதான்னு சொல்லியிருக்கிறதான இந்த நீங்காத செல்வம் நிறைந்துன்னா இந்த வேத மார்க்கம் எல்லா இடத்துலையும் பிரதிஷ்டிதமாகும் அப்படின்னு நாச்சியார் அங்கே ஆசாசனம் பண்ணால் இதுக்கு அவாந்திர பிரயோஜனங்களாக. சரி, இப்போ இந்த பிரஸ்துதமான இந்த விரதம் எதுக்காக ஏற்பட்டதுன்னா, இந்த திருவாய்ப்பாடியில் பஞ்சம் ஏற்பட்டு அந்த பஞ்சத்துக்கு போக்குறதுக்காக காத்தியாயினி விரதத்துக்கு முகமாக தானே அதுக்காக தானே இந்த விரதமே, இந்த பாவை நோன்புக்கே கண்ணனோட சேர விட்டார்கள். அதனால அவர்களுக்கு கிருதஜ்ஞதை செய்நன்றி மறவாமை வேணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக. ஏன்னா பிரமாணங்கள் கிருதக்னஸ்ய நாஸ்தி நிஷ்கிருதிஹி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ கிருத்தஜதையை காமிக்கணுங்கிறதுக்காக அவர்களுக்காக, ஏன்னா இந்த பெண்களுக்கோ பரம பிரபன்னர்கள், இவர்களுக்கோ வேண்டியது எம்பெருமானை தவிர வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன், நின்னையே வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான்லாம் ஆழ்வார்கள்லாம் காமிச்சிருக்கா. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள். அதனால் இவர்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. இருந்தால் கூட இப்படி இந்த கிருஷ்ண சம்ஸ்லேஷத்துக்கு அனுமதி பண்ண கோபவிருத்தர்களுடையதான அபீஷ்ட பூர்த்தி ஆகணுங்கிறதுக்காக அந்த தேவதையை பிரார்த்திக்கலை. தேவதைகளை பிரார்த்திக்கலாமே அப்படின்னு கேட்டால் தேவதையை பிரார்த்திக்கலை, அந்த தேவதையை நியமித்தார்கள். அந்த தேவதையை நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம் பெருமாளை ஆசிரியச்சதுனால இந்த பெண்டுகளுக்கெல்லாம் ஏற்பட்டது. அதனால் இன்னபடி வருஷிக்க வேணும்னு கையோடு எழுதி கொடுக்கிறாள்னு அங்கே வியாக்கியானத்தில் காமிச்சார். உபய விபூதி நாயகன் தன்னை தாழவிட்டு பரிமாறி பெண்கள் விரதத்திற்கு எடுத்து கை நீட்டி ஏவல் செய்தபோது இதர தேவதைகள் கைங்கரியம் செய்யும் என்று சொல்ல வேண்டாதிரே. ஆக பர்ஜன்ய தேவதையும் நாம் சேர்த்தையில் கிஞ்சித் கரிக்க வேணும் என்று பார்த்து அவர்களையும் பிரார்த்திக்க செய்ய கடவுளான படிகளை இன்னபடி என கையோட எழுதி கொடுக்கிறாள். இப்படி பெய்யணும்னு பர்ஜன்ய தேவதையை சம்போதனம் பண்ணி நீ இப்படி பண்ணுன்னு சொல்ற. சர்வே அஸ்மை தேவ பலிமா வஹந்தி ஏஷோந்தர் ஹிருதய கபுருஷோ மனோமயா அப்படின்னு வேதம். எல்லாரும் அவர்கள் இவனுக்கு குற்றேவல் பண்ணுறதுக்கு காத்துருக்கான். எப்போ எந்த தேவதைகள் என்னெல்லாம் பசுவாக பார்த்தாரோ அவர்கள்லாம் தேவானாம் பசு சமானஹா ஜந்தூன் கத்வா தேவநாத தவபதம் தைரேவ சர்வைஹி சம்சார மார்க்கைஹி பவதி சதா தத்த பலிஹி. அவர்களே மதிமுகம் அடர்ந்த கதிரவர் அவரவர் கை நிறை காட்டினர்னு அத்தனை பேர் என்ன நமோ நமகான்னு கை கூப்புறா. யார் என்ன விலங்குகளாக பார்த்தாலோ அவர்களே இப்படி பண்ணாங்கிறார். ஆக இப்படி இந்த ஐஸ்வர்யம், அதனால இந்த தேவதைகளை பர்ஜன்ய தேவதையை சம்போதனம் பண்ணி இப்படி வருஷிக்கணும் அப்படின்னு நியமிக்கிறார். ஆழிமழை கண்ணா அப்படிங்கிற பாசுரத்தில். ஆழிமழை கண்ணா, ஆழிமழைக்கு அண்ணா அப்படின்னு ஒரு பாடம், இல்லை ஆழிமழை கண்ணா அப்படின்னு ஒரு பாடம். ஆழிமழைக்கு அண்ணான்னா நிர்வாகக்கன் அர்த்தம். அண்ணாங்கிற சப்தத்துக்கு நிர்வாககன் சுவாமி. எம்பெருமானுக்கே அண்ணான்னு ஒரு திருநாமம். அண்ணா அடியே திருவள்ள குளத்துள் அண்ணா அடியே நிடரை கலையாயேன்னு திருமங்கையாழ்வார் அந்த எம்பெருமானே அண்ணா நிர்வாககன் சொல்லியிருக்கார். ஆழி மழைக்கு அண்ணா, இப்படி வர்த்துலமாக பெய்யக்கூடியதான மழை, அந்த மழைக்கு நிர்வாககனே. இது எப்படின்னா, இது மழைக்கு அண்ணா, இந்த மழையானது இடிமின்னலோடு சேர்ந்து தானே இருக்கும்.
எப்படி இந்த பிரம்மருத்ராதிகள் பிரம்மருத்ர எம்பெருமான் 3 பேரும் சேர்ந்துருக்கச்சே, இந்த பிரம்மன் சிருஷ்டிங்கிற காரியத்தை பண்ணுறான், ருத்ரனானவன் சம்ஹாரங்கிற காரியத்தை பண்ணுறான், நடுவில் எம்பெருமான் அந்த ரக்ஷணங்கிற காரியத்தை பண்ணுறான். இப்போ பிரம்மருத்ராதிகளை நியமித்ததும் எம்பெருமான் தான். அவர்களுக்கு ஒரு வேலையை பிரித்து கொடுத்துட்டு தான் ரக்ஷணத்தை மாத்திரம் எப்படி வச்சுருக்கானோ அது மாதிரி மழையையும் இடியையும் மின்னலையும் பிரித்து கொடுத்துட்டு மழைக்கு மாத்திரம் நிர்வாகனாக இருக்கக்கூடியதான அந்த பர்ஜன்ய தேவதையை சம்போதனம் பண்ணா ஆழி மழைக்கு அண்ணா. இங்கே இன்னும் ஒரு சம்சயம், இவர்கள் தேவதாந்திர ஸ்பர்ஷம் பண்ணலாமோ, இது நியாயமோ பிரபன்னர்களுக்கு அப்படின்னா அதுக்காகத்தான் காமிக்கிறார். இல்லை, இதுக்கு பாடம் எப்படின்னா ஆழிமழை கண்ணா அப்படிங்கிறத ஆழிமழைக்கு அண்ணாங்காமல் ஆழிமழை கண்ணா அப்படின்னு சொல்லிவிடலாமே. எங்கே தெரியுது அப்படின்னா, இதில் கிருஷ்ணகர்ணாமிர்தத்தில் லீலாசுகர் சொல்கிறார், ஒரு கோபஸ்திரீ தயிர் விற்க போனாலாம். எப்படி போனான்னார், விக்ரே துக்காமா கில்ல கோபகன்யா முராரி பாதார்ப்பித சித்தவருத்தி தத்யாதிகம் மோகவசாதவோச்சத் கோவிந்த தாமோதர மாதவேதி. விக்ரேது காமா கில கோபகன்யா. ஒரு கோபஸ்திரீ தயிர் விற்க போனா. அப்போ எப்படிப்பட்டவளாக போனான்னா, முராரி பாதார்ப்பித சித்தவருத்தி, பெருமாளிடத்திலேயே மனசை வைத்திருந்திருக்கக்கூடியதான அவளுடைய புத்தியெல்லாம் கண்ணனிடத்தில் இருக்குது. ஆனால் தொழில் செஞ்சாகணும், அதுக்காக வியாபாரம் பண்ணுறதுக்கு போனான். அதனால் என்ன பண்ணால், மோகவசாத்து தயிர் விற்கணும், தயிர் வாங்கலையோ நெய் வாங்கலையோன்னு சொல்ல வேண்டியிருக்க, கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்தனை வாங்கலையோ தாமோதரனை வாங்கலையோ மாதவனை வாங்கலையோன்னு வித்தாலாம். விக்ரேது காமா கில கோபகன்யா முராரி பாதார்ப்பித சித்தவருத்தி தத்யாதிகம் மோகவசாத் அவோச்சத்து கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படிங்கிறதாக இந்த பெண்டுகளுக்கு எதை பார்த்தாலும் கண்ணனை தவிர வேற ஒன்றும் தெரியாதபடியினாலே இங்கே ஆழிமழைக்கு அண்ணான்னு பண்ண வேண்டாம், ஆழிமழை கண்ணா அப்படின்னு கண்ணான்னு சம்போதனம் பண்ணிட்டு சர்வேஸ்வரனையே கூப்பிட்டார்கள். ஒன்று நீ கைகரவேல் அப்படின்னா ஔதாரியத்தில் குறையாதே இருக்கணும். எப்படின்னா, எம்பெருமானுடைய படியாக இருந்ததுன்னா அவன் தண்டதரனாக இருக்கான். பிராட்டியினுடைய படியாச்சுன்னா பாப்பானாம்பா சுபானாம்பா வதார்ஹானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியன நகஸ்சின் நாபராத்தியதி அப்படின்னு எப்படி சக்கரவர்த்தி பிராட்டி சொன்னாலோ அது மாதிரி அந்தபடி ஆக வேணும். எங்களுடையதான பாப கணக்கை பார்த்து அனுகிரகம் பண்ணக்கூடாது, உம்முடையதான குணபூர்த்தியை பார்த்து அனுகிரகம் பண்ணணும். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் எங்களுக்கு கைகரவேல்னா எங்களை கை கழுவி விட்டுவிடக்கூடாது, எங்களுக்கு நீர் அனுகிரகம் பண்ணியே ஆகணும். எப்படின்னா, ஆழி உள்புக்கு ஆழி அப்படிங்கிற சப்தத்துக்கு சமுத்திரம். இப்படி அதி கம்பீரமாக இருக்கக்கூடியதான சமுத்திரத்தில் உள்புக்கு அதனுடைய மத்திய பாகத்துக்கு உள்ளே போய் முகந்து கொடு அந்த தீர்த்தங்கள் எல்லாம் எடுத்துக்கணும். எப்படின்னா, மணலே இந்த தீர்த்தம் எடுத்துட்டுனா மேகம், அதுக்கப்புறம் மணல் தான் இருக்கணும். அந்த அளவுக்கு எல்லா தீர்த்தத்தையும் இந்த தீர்த்தம் இருந்த சுவடு தெரியாதபடி இந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு அர்த்தம். ஆர்த்து எடுத்தா பேசாமல் போயிடக்கூடாது, சப்திக்கணும். எடுத்தா சப்திக்கிறதுங்கிறது பெருமாளுடைய சுவாவம், அந்த படி ஆகணும்னு. எங்கன்னா, வெண்ணை விழுங்கி வெறுங்கலத்தை வெற்படையிட்டு அதனோசை கேட்டிடும் கண்ணபிரான் கற்ற கல்வி. பெரியாழ்வார் சொன்னார், கண்ணன் ஒரு கோபஸ்திரி திருமாளிகையில் நவநீத சௌரியத்துக்காக போனான். கண்ணனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, வெண்ணெயை சாப்பிட்டா சத்தம் போடாமல் சுருடி சாப்பிட்ற வழக்கமே கிடையாது. வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு காலியான பாத்திரத்தை செவுத்தில் அடிப்பானோம். வெற்பிடையிட்டு அதனோசை கேட்டிடும் கண்ணபிரான் கற்ற கல்வி. அந்த சப்தத்தை கேட்டு சந்தோஷப்படுவான். ஏன்னா தான் திருடியாச்சுங்கிறத காமிக்கிறதுக்காக அதில் செவுத்தில் இடித்து அந்த கோபஸ்திரியை எழுப்பி விடுவானோ. வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதனோசை கேட்டிடும் கண்ணபிரான் கற்ற கல்வி. உன் பிள்ளைக்கு திருட கூட தெரியல பாரு அப்படின்னு ஒரு கோபஸ்திரி முறையிடுற மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. பெரியாழ்வார் அனுபவிக்கிறேன். இப்போ ஆர்த்து அப்படின்னா ஒரு காரிய ஜெயமாயிடுத்துன்னா உடனே சப்திக்கணும். ஆர்த்து ஏறி இராமடம் ஊட்டுவாரை போல மறைந்து ரட்சிக்கும் ஈஸ்வரன் போலன்னைக்கே திருவடியின் துணி கேட்டு வானர முதலைகள் சந்தோஷப்பட்டா போலே அப்படின்னு பெரியவாச்சம்பிள்ளை கேட்குறார், சாமிக்கு சாதிக்கிறார். எப்படின்னா, பெருமாள் அந்தர்யாமியாக இருக்கான்.
அந்தர்யாமியாக இருந்து எல்லாருக்கும் பரமஹிதத்தை தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு தான் இராமடம் ஊட்டுவாரை போல அப்படின்னு காமித்தார். இராமடம் ஊட்டுன்னா ஒரு பிள்ளை இருந்தான், ரொம்ப துஷ்டன். ஆற்றுல பெரிய அம்மா அப்பா சொல்கிறத கேட்காம இருந்தான். ஒரு நாள் பெரிய சண்டையாக பிடித்து, அதனால் நான் இனிமேல் உங்கள் காத்துக்கு வரமாட்டேன் போகணும், இங்கே வீட்டில் இருக்க மாட்டேன் போகணும்னு கிளம்பி போயிட்டான். எங்கேயோ ஒன்றும் வேலையும் சரியாக தெரியாது, ஒன்றும் இது இல்லை. நான் என்ன பண்ணால் ஒரு இடத்துலையும் சோறு கிடைக்கல. சரின்னு ஒரு சத்திரத்து வாசலில் போய் திண்ணையில் படுத்துட்டான் ராத்திரி. இப்போ அவனுக்கு அந்த தகப்பனார் கடை கட்டும்போது திண்டாடிட்டு வரட்டும்னு விட்டுட்டார். ஆனால் தாயார் அப்படி பண்ணலை. இவனும் நம்ம முன்னாடி போய் கொடுத்தோன்னா அப்போ தான் ஸ்ரீமத் காம்பீரம் வந்து நான் சாப்பிட மாட்டேன் போம்பான். ஆனால் குழந்தை பசியோடு இருக்குது. அதனால் என்ன பண்ணால் சத்தம் போடாமல் அந்த சத்திரக்காரன்ட்ட பேசி அவனுடைய தலைமாட்டில் அவனுக்கு தெரியாமல் கொண்டு வந்து சாதத்தை வச்சுட்டு போயிட்டான். இவன் சுற்றி முற்றி பார்த்தான், யாரும் இல்லை. சரி, யாரும் இல்லை தான், நமக்கு தான் பசிக்கிறதுன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். அப்படி அவனோட பசியை போய்க்கினா தாயார். அது மாதிரி சர்வேஸ்வரன் நம்மளுடைய ஹிருதயத்தில் இருந்துருக்கான். நாமும் எம்பெருமான அடையிறதில்லை, எம்பெருமானை போய் சேவிக்க மாட்டோம். தொம்மேன்னு எம்பெருமான் சொன்னால் கூட நானா அகமே நான் என்ன சேர்ந்தவன்னு திமிர பண்ணக்கூடிய அகங்காரத்தோடு இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட பெருமாள் நமக்கு சகல க்ஷேமங்களையும் பண்ணிட்டு இருக்கானோ இல்லையோ, அதுக்கு தான் இராமடம் ஊட்டுவாரை போல. அப்போ சத்தம் போடாமனா வச்சுட்டு போவோம் அந்த பிரசாதத்தை, சாப்பிட வேண்டிய ஆகாரத்தை. அது மாதிரி சர்வேஸ்வரனுடைய படி இல்லை. இது எப்படி இருந்ததுன்னா ஆர்த்துன்னா பெருமாள் ஹனுமான் சீதையை பார்த்துட்டு வந்தான். திரும்பி வர காலத்தில் ஹனுமானுடைய முக காந்தியை பார்த்த உடனே வானர முதலைகள்லாம் இந்த பக்கத்திலேருந்து கோஷமிட்டார்கள். அப்போ என்ன சப்தம் விட்டுருப்பா, அது மாதிரி ஆர்த்து சப்தித்துன்னு அர்த்தம். ஆர்த்து ஏறி இப்படி சப்தித்ததோட மேலே ஏறணும். எப்படி ஏறணும்னா விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கால் தென்னீர்வாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே மதையானை போன் எழுந்த மாமுகில்காள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். நாச்சியார் இப்படி காமிச்சான். மதையானை போன் எழுந்த மாமுகில்காள். இப்படி ஒரு யானை ஏறுமா போல, யானை எப்படி கம்பீரமாக ஏறுமோ அது மாதிரி ஏறணும். எப்படின்னா கர்ப்பஸ்திரீகள் பிரஜைக்கு நோவு வராதே நடக்குமா போலேன்னு வியாக்கியானத்தில் காமித்தார்கள். விஸ்ரம்ய புனப்பிரயாந்தி. மேக சந்தேசத்தில் காளிதாசன் சொன்னால், இந்த மலை போகிற ராமகிரின்னு ஒரு மலையிலேருந்து ஒரு யக்ஷன் தன்னுடைய காதலியை பிரிஞ்சிருக்கான். ராமகிரிங்கிற மலையில் இருக்கான். அவனுடைய தலைவி அந்த காதலி கைலாசத்துக்கிட்ட இருக்கா, யக்ஷனுடைய தேகங்கள் இருக்கா. அவளுக்கு மேகத்தை தூது அனுப்புகிறான். தூது அனுப்புறச்சு அந்த மலைக்கு சொல்கிறான், நீ அந்த மேகத்தை பார்த்து சொல்கிறான், நீ போகிற வழியில் நிறைய ஜலத்தை சாப்பிடுவ, அதனால் உன்னால் நடக்க முடியாது. அதனால் மலை சிகரங்களில் கொஞ்சம் நேரம் உட்காந்து விஸ்ரம்ய புனப்பிரயாந்தி. எப்படி கர்ப்பஸ்திரியானவள் கொஞ்சம் நின்று நிதானமாக நடப்பாளோ அது மாதிரி போ அப்படின்னு மேக சந்தேஷத்தில் சொல்கிறான். இதுக்கு சொல்கிறேன் ஆர்த்து ஏரி அப்படின்னு. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கரத்து. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கரத்து. ஊழி முதல்வன்னா சர்வேஸ்வரனை போல அவனுடையதான இந்த சர்வ ஜகத்துக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய முன்னேர் ஞானம் படைத்த முகில்வண்ணன் ஆழ்வார் சொன்னார். அது மாதிரி இருக்கக்கூடியதான ஊழி முதல்வன் உருவம் போல். அவனுக்கு போலியாக இருக்கலாமே தவிர அவனை மாதிரி இருக்க முடியாதான். இதுக்கு ஒரு நிர்வாகம் காமித்தார்கள். பெருமாள் பெரிய கோவிலில் அத்தியன உற்சவம் நடந்தது. அதில் 10ஆம் திருநாள் பெருமாள் நாச்சியார் திருக்கோணம் சாத்தின்னு எழுதினாராம். சாத்தின்னு எழுதினோன்னா பராசர பட்டர் பெருமாளை சேவிக்க வந்தார். பராசர பட்டர் இடத்துல பெருமாள் கேட்டாராம், எப்படி நான் தாயார் மாதிரி, ஏன்னா இவர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் நான் உம்முடைய கோஷ்டியில் இருக்க மாட்டேன், நான் தாயாரோட கோஷ்டியில் தான் இருப்பேன்னா. ரக்ஷந்தியா பவனாத்மஜாத் லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா காகந்தஞ்ச விபீஷணஞ்ச சரணமிதி உக்த க்ஷமௌ ரக்ஷிதா சான்ன சாந்திர சுகயதி க்ஷாந்தி தவ ஆகஸ்மிகி அப்படின்னார். எனக்கோ பெருமாளே உம்முடைய கோஷ்டியிலன்னா கேட்டால் தான் அனுகிரகம் கிடைக்கும். தாயார் கோஷ்டியில் போனால் நான் எவ்வளோ அபராதம் பண்ணாலும் பொறுத்து தாயார் எனக்கு அனுகிரகம் பண்ணுவா, அதனால் உம்ம கோஷ்டியில் இருக்க மாட்டேன்னு சொன்னார். அதனால் என்னோட உனக்கு தாயார் பெருசு, நான் பாரு இன்னைக்கு தாயார் மாதிரி சாத்தப்படி சாத்தின்ருக்கேன், இது எப்படி இருக்குன்னு கேட்டாராம் பெருமாள் பராசர பட்டர். அதுக்கு சொன்னாராம், அலங்காரம்னா ரொம்ப பொருத்தமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக சாத்தின்றிருக்கேர் இல்லைங்களே, ஆனால் உம்மால் நாச்சியார் விழிக்க ஒண்ணாதிரே அப்படின்னார். உம்மாலே நாச்சியார் விழிக்க ஒண்ணாதிரே. ரங்கநாச்சியாருடையதான அந்த கருணா கட்டாட்சமானது உமக்கு சர்வதா கிடையாது. மிச்ச அலங்காரங்கள் என்னமோ அழகாக இருக்கு,
அதனால் ஊழி முதல்வன் உருவம் போல் அப்படின்னா போலின்னு அர்த்தம். நீ நாச்சியார் மாதிரி அலங்காரம் பண்ணிட்டா கூட நீ நாச்சியார் ஆக மாட்ட எப்படின்னு அங்கே அப்படி நிர்வாகம் பண்ணாரோ அது மாதிரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. மெய்கருத்துனா இன்னைக்கு நீங்கள் ஜலம் நிறையா இருக்கிறதுனால கருப்பாக இருக்க, ஆனால் ஜலம் வளர்ச்சி மழையாக பஞ்சாச்சுன்னா நீங்களாம் வெளுத்து போயிடுவேன். சர்வேஸ்வரன் அப்படி இல்லை, எப்போதுமே கருப்பு. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழி அந்தோள். பாழி அப்படின்னா பருத்ததான அழகியதான தோல். அலம்புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன். அலம்புரிந்த கை நெடுங்கை தடக்கை. இவனிடத்துல போய் நின்னோன்னா இன்னொருத்தன் இடத்துல போகாதபடி பண்ணி வைப்பான். அதனால் பாழி ஆச்சரியமான அழகியதான திருத்தோள்களை உடையவன். பாழி அந்தோள். அந்தோள் நிவாச விரக்ஷ சாதுனாம் ஆபன்னானாம் பராகதிஹி ஆர்த்தானாம் சம்சரியச்சைவ யசச்சைக ஏகபாஜனம் அப்படின்னு காமித்தார். இப்படி சாதுக்களுக்கு நிவாச விரக்ஷமாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருத்தோள் பாழியந்தோள் பத்மநாபன். எப்படின்னா பாரு அப்படின்னா பத்மநாபன் அப்படின்னா தன்னுடைய நாபி பத்மத்தில் பிரம்மா உண்டாக்கிறவன், சர்வ ஜகத்துக்கும் காரணபூதனாக இருக்கிறவன். பாழி அந்தோள் பத்மநாபன் கையில் ஆழி போல். அவருடைய திருக்கையில் இருக்கக்கூடிய திருவாழி ஆழ்வான் போல. முதலாழ்வார்கள் ரொம்ப ஆச்சரியமாக சாமிச்சாச்சார். ஆங்கு மலரும் குவியலும் மாலுந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது வீங்கு சுடரும் மலையும் என்ன வானில் பகரும் அதிகம் என பார்த்து அப்படின்னு ஆச்சரியமாக வர்ணிச்சார். இந்த நாபி பத்மம் பெருமாளுடைய நாபியில் பிரம்மா உட்காந்துருக்கான். நாபி பத்மத்தில் சமுத்திரத்தில் காற்றடிச்சா இந்த தாமரைப்பூ இப்படி ஆடுறது. இந்த பக்கம் ஆடுறச்சே ஒரு பக்கம் பார்த்தா தாமரைப்பூ மலர்றது, ஒரு பக்கம் பார்த்தா தாமரைப்பூ முட்டிடுறது. இது என்ன காரணமாக இருக்கும்னு கேட்டுண்டார். ஆங்கு மலரலும் குவியலும் ஆளுந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது. இதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னா, இந்த தாமரைப்பூ மலர்தல் குவிதல்ங்கிறது அடிக்கடி மாறி மாறி நடந்துருக்கே அப்படின்னா, ஆங்கு திகிரி சுடரென்னும் வெண்சங்கம் வானில் பகரும் அதிகம் என பார்த்து. இந்த பக்கம் ஆடுறச்சே வலது பக்கம் ஆடுறச்சே வலது திருக்கையில் திருவாழி வச்சுருக்கான். இப்படி சகசிராதித்ய சங்காசமான திருவாழியை பார்த்தோம்னா சூரியோதயம் ஆயிடுத்தோன்னு தாமரைப்பூ மலர்றது. இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளினா இந்த கையில் திருச்சங்கம் வச்சுருக்கான். இந்த சங்கத்தை பார்த்தோன்னா சந்திரோதயம் ஆயிடுத்தோ இனிமேல் நமக்கு காரியம் இல்லைன்னு மூடிக்கிறதான். ஆக இப்படி இந்த தாமரை புஷ்பம் இப்படி இருந்து அந்த பத்மநாபத்துவம் அப்படிங்கிறதான அந்த சர்வ ஜகத்துக்கும் காரணனாக இருக்கக்கூடியதான அந்த சுபாவத்தை காமிக்கிறார். பாழி அந்தோள் பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி. அப்போ ஆழிபோல் மின்னி எல்லாம் இங்கே போலுங்கிற சப்தம். உமக்கு அந்த மாதிரி பிரகாசம் சர்வதா யாருக்குமே ஏற்படாது. யாருக்கும் ஏற்படாதுன்னா பிரம்ம ருத்ர சூரியாதிகளுக்கும் ஏற்படக்கூடாதா அப்படின்னு கேட்டால் சூரியாதிகளுக்கும் கிடையாது அப்படிங்கிற. இங்கே அப்படின்னா புரநாராயணஜியை சுதர்சன சதகம்னு ஒன்று சாதிச்சார். அதில் சாதிக்கிறார். பானோ துதீயா ஸ்புரதி குமிதினி மித்ரதே குத்ரதே ஜஹா தாராதீராஹாஸ்யனலஹ நபவதஸ்வைரமைரம் மதார்ச்சிஹி शंशन्तीत्तं नभस्ताः यदुदयसमये चक्रराजांशवस्ते युष्माकं प्रौढतापा प्रभव भगवत् अपक्रमाय क्रमन्ताम्. சூரியனை பார்த்து திருவாழி ஆழ்வான் உண்டான காலத்தை சொன்னாராம். பானுன்னா சூரியன் அர்த்தம். ஹே சூரியனே, பா நோ உனக்கு பிரகாசம் இல்லை. பானா பிரகாசம்னு அர்த்தம். பானோ ஏ ஸ்புரதி குமிதினி மித்ர, ஏ அல்லிப்பூக்கு துணைவனான அல்லிமலை சந்திரனே, தே குத்திர தேஜா உனக்கு எங்கேருந்து பிரகாசம் கிடைக்க போகிறது? தாராகா ஏ நட்சத்திரங்களே, நீங்களாம் கீழே விழ வேண்டியது. அதாராகா தததீரோ அஸ்யனல, இந்த நட்சத்திரமே இல்லை, மின்னலே இல்லை, சந்திர சூரியாலே இல்லைங்கிறச்ச இந்த வெறும் நெருப்பு என்ன பண்ண முடியும்? ஸ்வைர பவதா ஸ்வைரம் ஐரம் மதார்ச்சி, உமக்கு எரிக்கிறதுக்கு சாமர்த்தியமே இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு பிரகாசம் திருவாழி ஆழ்வானுக்கு இருந்ததுன்னு சொல்றார். அதான் ஆழிபோல் மின்னி வலம்புரை போல் நின்றது. ஆழி மின்றது மாத்திரம் இல்லை, ஆழி காரியத்தை பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல ஆசிரியருக்கு விரோதி இருக்கானோ அந்த இடத்துக்கு போய் பண்ணணும். அகலரும் பொய்கையின் வாய் இந்த யானை கூப்பிட்ட காலத்தில் திருவள்ளிக்கணி பாசுரத்தை சொன்னார்.
கரா அதன் காலனை கதுவ ஆணையின் துயரந்தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு காணவர் வேழம் கையெடுத்தளர அப்படின்னு. அப்ப அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு ரட்சணம் பண்றதுக்காக திருவாழியாழ்வான் போய் அந்த காரியத்தை முடிச்சுன்னு வந்தான். ஆனா ஸ்ரீபாஞ்சசன்யம் இருக்க அதுக்கு உள்ள செல்வம் வேறு எதுக்கும் கிடையாது. அதனால்தான் நாச்சியார் கற்பூரம் நார்மோன்னு ஒரு 10 பாசுரம் இந்த திருச்சங்கத்துக்கே கேட்டான். போய் தீர்த்தம் ஆடாதே நின்ன புனமருதம் சாய் தீர்த்தான் கைத்தலத்து ஏறி கொடிகுண்டு சேய் தீர்த்தமாய் நின்ன செங்கன்மால்தான் வாய் தீர்த்தம் பாய்ந்தாட வல்லாய் வளம்புரியே சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே அப்படின்னா. உன்னுடைய ஐஸ்வர்யம் இருக்கே சங்க, உன்னுடைய ஐஸ்வர்யம் வேற யாருக்கும் கிடையாது. ஏன்னா நாங்கள்லாம் பெருமாளை ஆசிரியக்கிறதுக்காக தீர்த்தம் ஆடி சுத்தமாக போகிறோம். ஆனால் நீ தீர்த்தம் ஆடுறதே கிடையாது. ஏன்னா நீ இந்த சாதாரண ஜலத்திலாம் தீர்த்தம் ஆட மாட்டேங்கிற, நீ தீர்த்தம் ஆடுற ஜலமே வேற அப்படின்னு. என்ன போய் தீர்த்தம் ஆடாதே நின்ன புனமருதம் சாய் தீர்த்தான் கைத்தலத்து ஏறி குடிகுண்டு சேய் தீர்த்தமாய் நின்ன செங்கன்மால்தன் வாய் தீர்த்தம் பாய்ந்தாட வல்லாய் வளம்புரியே. அவருடைய வாயில படுத்தும் முதற்சி அந்த எச்சல் படுறது, அந்த எச்சில்ல தீர்த்தம் ஆடுறதே இது எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த லோகத்துல. அதனால 16,000 ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப இந்த வாயமுதம் கிடைக்கணும்னு 16,000 தேவிகள் கிருஷ்ணாவதாரத்துல காத்துண்டா. ஆனா உன்ன வாயில மறுத்து ஊதினானே சங்கரையா உன் செல்வம் சால அழகியதுன்னு. உன்னுடையதான ஐஸ்வர்யம் இருக்கே ரொம்ப ஆச்சரியம் தான். வரம் புரிபோல். அதனால்தான் ஒரு பெருமாள் கையை விட்டு ஒரு நாளும் திருவாழியாழ்வான் போயிட்டு வருவான். ஆனால் திருச்சங்கம் ஒரு நாள் போக மாட்டோம். அதனால்தான் நாச்சியார் சொல்றச்சு தாமுகக்கும் தங்கையில் சங்கமே போலாவோன்னு. நம்முடைய கையில திருவாழியாழ்வான்ட்ட என்ன ஒரு பிரீத்தி இருக்கோ அதை விட அதிகப்படியான பிரீத்தி சங்கத்துக்கிட்ட இருக்கு. ஏன்னா திருவாழியை விட்டாலும் ஒரு பேர் சங்கத்தை ஒரு காலம் விட மாட்டேன், கையிலேயே வச்சிருக்கு. அதனால நின்று அதிர்ந்து அப்படின்னு எம்பெருமான இடத்திலேயே நின்று நடலை படைமுழங்கும் தோட்டத்தாய் நற்சங்கே அப்படின்னு அந்த வாய்மடுத்து ஊஜன மாத்திரத்திலேயே எல்லாருடைய மனசும் நடுங்க ஆரம்பிச்சுதான். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தன் தனஞ்சயா பௌண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பீமகர்மா பிரகோதரா அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்திரோ யுதிஷ்டிரா நகுல சகதேவச்ச சகோஷம் மணிபுஷ்பகவு. இப்படி யுத்தத்துல எல்லாரும் சங்காத்மானம் பண்ணா சகோஷோ தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வெதாரயத்துன்னு அந்த சப்தமானது தார்தராஷ்டிரோடைய கர்வங்கள் எல்லாம் அடக்கிது. அப்படி பலம்புரை போல் நின்னதிர்ந்து அது மாத்திரமில்ல தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல். தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை. தன்னுடைய ஆசிரியருக்கு ஏதாவது ஒரு நோவு ஏற்பட்டது. ராமராவண யுத்தம் நடந்ததுக்கச்சு ஹனுமானுடைய தோல்ல ஏறி ஒரு யுத்தம் பண்ணிட்டுக்கா. எதிர்ச்சியா திரும்பி பார்த்தார், கீழே பார்த்தார், ஹனுமானுடைய திரும்பியனை ஃபுல்லா அம்பு குத்திருக்கு. பெருமாளுக்கு கோபம் வந்துருத்தான். அதனால குரோதம் ஆகரய தீவிரம் பதாய சர்வராக்கியசாமர் வால்மீகி. பெருமாள் தன்னிடத்துல இல்லாத ஒரு கோபத்தை ஏறிட்டு சரவருஷம் பபருஷா மழை பெய்தார். என்னன்னா அம்பு மழை. அதனால எல்லா ராவனுடைய தேரு கிரீடம் சாரதி குதிரைகள் எல்லாத்தையும் அடிச்சு கீழே தள்ளும். அவ்வளவு கோபம் தன்னுடைய ஆசீர்வாதனுக்கு ஒரு ஹானி வந்துடுத்துன்னு. அப்ப தாழாதே உதைத்த சரபலினா ஒரு அம்பு எடுக்கிறது தெரியும், அம்பு அடுத்தது உடனே மழை மாதிரி வருஷிச்சுது. அதுக்கு அந்த ஒரு பான பிரயோகத்துக்கும் இன்னொரு பான பிரயோகத்துக்கும் உள்ள காலமே ரொம்ப குறைச்சலாம். அதனால தாழாத உரைத்த சரமழை போல் வாழ உலகில். அப்போ போல்னு சொன்னோடனே உடனே பெருமாள் கேட்டாராம், இந்த பர்ஜன்ய தேவதை கேட்டாராம் தாழாதே சார்ந்த முதத்த சரமழை போல்னு சொல்லியிருக்கேளே அப்படின்னா நாம் பெருமாள் சரமழை பொழிஞ்சார், அசுர கூட்டங்கள் பூர்த்தியாக அடங்கிட்டு. அது மாதிரி நான் உங்களுடைய நாசத்துக்காக மழை பெய்யணும் அப்படின்னு கேட்க அதுக்கு பதில் சொன்னாராம் வாழ உலகினில் பெய்தான். நீ நாசம் அடைகிறதுக்கு பெய்யக்கூடாது, வாழ பெய்யணும். இந்த கோபவிருத்தர்கள் இந்த விரதத்துக்கு அனுமதி பண்ண கோபவிருத்தர்களுடையதான அபீஷ்டம் பூர்த்தியாகும்படியாக வாழ உலகினில் பெய்திடாய். சரி, அப்போ நாங்கள் அதுக்கு என்ன பண்ணுவோம்னா நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து வாழ உலகினில் பெய்திடாய். நாங்களும் கிருஷ்ண சம்ஸ்லேஷம் பண்ணணும், நீ அவர்களுடைய காரியத்தையும் தலைக்கட்டி கொடுக்கணும், எங்களுடைய காரியத்தை சர்வேஸ்வரன் தலைக்கட்டி கொடுப்பான். அதனால நீ எங்களுக்காக கோபவருத்தர்களுடையதான அபீஷ்டத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு இன்னபடி வருஷிக்க வேணும்னு கையோலை எழுதி கொடுக்குறா ஆழிமழை கண்ணாங்கிற பாசுரத்தில். இந்த பாசுரத்தினுடைய ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா வேற எங்கேயுமே இல்லாத 11 ழகாரம், தமிழுக்கு சிறப்பெழுத்தாக இருக்கக்கூடியதான ழகாரத்தை 11 தடவை உபயோகப்படுத்திருக்கா இந்த பாசுரத்தில்.
அது இந்த பாசுரத்துக்கு ஒரு தனி சிறப்பு. ஆழிமழை கண்ணா ஒன்று நீகைகரவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியந்தோருடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் எண்ணதர்ந்து தாழாதே சார்ந்த முதத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்த குலவிளக்கு எம்பெருமாட்டு யசோதாரி உராய் அம்பரு மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பரு ஹோமானே உறங்காதெழுந்திராய் செம்பரு கழடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். 17ஆம் பாட்டில் ஸ்ரீ நந்தகோபர் தொடக்கமானோர் முன்னாக கிருஷ்ணனை பெற வேண்டுகையாலே ஸ்ரீ நந்தகோபர் தொடக்கமானாரை எழுப்புகிறார்கள். இப்போ 17ஆவது பாசுரத்தில் நந்தகோபர் முதலியவர்களை கொண்டு எம்பெருமான அடையணும் அப்படிங்கிற சாஸ்திர மரியாதையினால நந்தகோபன் முதலியவர்களை எழுப்புகிறார்கள். திருவாசல் காப்பானை அனுமதி கொண்டு உள்ளே புகுந்த வளவிலே முதல் கட்டில் பிள்ளைக்கு காவலாக கிடந்தார் ஸ்ரீநந்தகோபர். இப்படி தோரண வாசல் காப்பான் படித்தோட்டும் தோரண வாயில் காப்பான் இடத்துல அனுமதி வாங்கிட்டு உள்ள நுழைஞ்சா முதல் கட்டில் நந்தகோபர் சயனிச்சிருக்கார். கிருஷ்ணனை பெண்கள் களவு காண்பார்கள் என்னை நோக்கி கிடப்பாரே. எதுக்காக இவர் படுத்துருக்காருனார், எந்த ஸ்திரீ எந்த பெண் பிள்ளைகள் கிருஷ்ணனை களவு காண்பார்களோ அப்படிங்கிற அந்த பயத்தினால படுத்துட்டுக்காரான். நோக்கி கிடப்பாரு. அனிருத்தனை அகப்பட களவு காண்கிற பெண்கள் அவ்வழகுக்கு வாய்த்தலையான இவனை பெற்றால் விடார்களே. எப்படி தெரியறதுன்னார், உஷையானவள் பானாசுரனுடைய பொண்ணு உஷை அந்த அனிருத்தாழ்வான் மேலே ஒரு ஆசைப்பட்டு சித்திரலேகை வரைஞ்சு காமிச்சா. இந்த சித்திரலேகைக்கு ஒரு சக்தி உண்டு. அவள் யாரை சித்திரமாக வரைகிறாளோ அவனை கொண்டு வரக்கூடியதான சாமர்த்தியம் அவளுக்கு உண்டு. அதனால் அனிருத்தாழ்வான் துவாரகையில் கிருஷ்ணனுடைய பேரன் சயனிச்சன் தூங்கின்னு இருந்த காலத்தை அவனை கட்டிலோடு கொண்டு வந்து பானாசுரனுடைய பொண்ணுடைய அந்த புறத்தில் கொண்டு வந்து விட்டுட்டார் சித்திரலேகா. இவா 2 பேர் காதல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ பானாசுரன் யுத்தம் பண்ண வரான். அப்போ கண்ணன் பெருமான் போய் அந்த பானாசுர யுத்தத்தை அவனை அபஜயம் பண்ணி 1000 தோள் அவனுக்கு 1000 தோளோட யுத்தம் பண்ண வரான். அவனை தோற்கடிச்சு அவனுக்கு பரிஞ்சிருந்து ருத்ரன் பிரம்ம சிவன் வந்து தன்னுடைய படையோடு வந்தான். பரிவின்றி வானனை காத்ததும் என்ன அன்னப்படையோடு வந்ததத்த திரிபுரம் சத்தவனும் மகனும் பின்னும் அங்கியும் போர்தலைய பொருஷரைய புள்ளை கடாரிய மாயனை ஆயனை பொற்சக்கர தரியனை அச்சுதனை பற்றியான் இறையேனும் இடரிலனே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில் காமிச்சார். இப்படி பானாசுர யுத்தத்தில் எல்லாருக்கும் அபஜயம் ஏற்படும்படியாக யுத்தம் பண்ணி அனிருத்தாழ்வானையும் உஷையும் கல்யாணம் பண்ணி வச்சதாக விற்த்தாந்தம் சொல்லுது. அப்போ இவருடைய பேரனை ஒரு பெண்கள் களவாடுறச்சே இவனுடைய அழகுக்கு இந்த பேரன் அழகாக இருக்கிறதுக்கு காரணம் இவனுடைய சம்பந்தம். அப்போ கிருஷ்ணனை களவு காண மாட்டார்களான்னு, கிருஷ்ணனை களவு காண்பார்களோ அப்படிங்கிற பயத்தினால நந்தகோபன் கண்ணனை நோக்கி முதல் கட்டில் சயனிச்சிருக்கான். அதனால முதல்ல அவனை எழுப்புகிறார்கள், கிடப்பார்கள். சாட்சாத் மன்மதா என்னும்படியான கிருஷ்ணனை பெற்றால் விடார்கள் என்று நோக்கி கொண்டு கிடக்கிறவனை சென்று பற்றினார்கள். அப்போ ஏன்னா இந்த கண்ணன் எப்படிப்பட்டவனா இருக்கான், மன்மதனா சதபன்மத சமானனாய் காமர் தன்னுடைத்தாதை கண்ண பெருமான் ஆழ்வார். மன்மதனுக்கு தகப்படான கண்ணன். அப்போ அதனால இந்த பெண்கள் இவனை பிடிச்சி இந்த பெண்களுக்கு கன்யா வரையதே ரூபம்னு சொல்வார்கள். பெண்களுக்கு தன்னுடைய காதலன் அழகாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பார்கள். அப்படி கண்ணன் கிடைச்சா விடுவார்களான்னு, அதனால அந்த கண்ணனை களவு காணாமல் இருக்கணுங்கிறதுக்காக பார்த்துருக்கான். அவள் இடத்துல போனார்கள். என்னும்படியான கிருஷ்ணரை பெற்றார் விடார்கள் என்று நோக்கி கொண்டு கிடக்கிறவனை சென்று பற்றினார்கள். உள்ளே கிடக்கிறது வைத்தமானதியாய் தாம் எடுத்த பேராளனுமாய் நிதியாய் எடுத்த வருமானார் நோக்காதாரே. ஏன் காப்பாற்றணும்னார், உள்ள இருக்கிறது பெரிய நிதி. வைத்தமா நிதியாம் மதுசூதனையே அலற்றினார் திரும்ப நம்மாழ்வார். வைத்தமா நிதினு ஒரு பெரிய நிதி உள்ளுக்குள்ள இருக்கச்சே யார் தான் காப்பாற்றாமல் இருப்பார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துட்டு சயனிச்சிருந்தார் நந்தகோபர் முதல் கட்டில். என்னும்படியான கிருஷ்ணனை பெற்றார் விடார்கள் நோக்கி கொண்டு சென்று பற்றினார்கள். உள்ளே கிடக்கிறது வைத்தமா நிதியாய். அது மாத்திரமில்லை, தாம் எடுத்த பேராளன் நந்தகோபந்தன் இன்னுயிர் சிறுவன் அசோதை எடுத்த பேரின்ப குலவிளங்களிரு அப்படின்னு நம்மாழ்வார் காமிக்கிறார். தாம் எடுத்த பேராளனுமாய் நிதியை எடுத்த வருமானால் நோக்காதாறு ஆறிரு. லோகத்தில் யார் தான் அதை பார்க்காம இருப்பா. அதனால கண்ணனை நோக்கி கிடக்கக்கூடிய நந்தகோபுரை எழுப்புகிறார்கள். அம்பரமே தண்ணீரேங்கிறதான இந்த பாசுரத்தில் இதனுடைய அனுபவத்தை
நாளைக்கு அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.